கர்த்தருடைய நல்ல நாமம் உயர்த்தப்படுவதாக. ஏசாயா 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாயிருப்பேன் என்று வாசிக்கிறோம். நம்முடைய நம்பிக்கை இந்த நாளிலே யார் மீது, எவற்றின் மீது இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய சுய பலத்தின் மேலே, மாம்ச பலத்தின் மேலே இருக்குமானால் அந்த நம்பிக்கையிலே நமக்கு சந்தேகம் உண்டு, பயம் உண்டு. ஆனால் கர்த்தர் மேல், அவருடைய வார்த்தையின் மேலே நாம் நம்பிக்கையாக இருப்போமானால் நம்முடைய நம்பிக்கையிலே சந்தோஷம் உண்டு, நம்முடைய நம்பிக்கையிலே பலன் உண்டு, நம்முடைய நம்பிக்கையிலே துதி உண்டு. ஆகவே நாம் தேவன் மேலே, தேவனுடைய வார்த்தையின் மேலே நம்பிக்கையாக இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது, கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைத்திருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதுகிறார். கர்த்தரை நாம் நம்பியிருப்போமானால் நாம் எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் உரியவர்கள் என்று சொல்லுகிறார். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு வரைந்தும் நாம் பற்றி கொண்டு இருப்போமானால் கிறிஸ்துவினிடத்திலே பங்குள்ளவர்களாக இருப்போம் என்று வாசிக்கிறோம். நாம் ஒரு காரியத்திலே தேவனை முதலில் எப்படி பற்றி கொள்ளுகிறோமோ அந்த பற்றுதல் கடைசி வரைக்கும் நமக்கு இருக்க வேண்டும். நாம் வழி மாறி போகாதபடி நம்முடைய நம்பிக்கை தேவன் மேலே இருக்கிறதா இருக்க வேண்டும். ஆகவே தான் சங்கீதக்காரர் 119ஆம் சங்கீதம் 42ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், நான் நம்முடைய வசனத்தை நம்பி இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது என்று புலம்பல் 3:26 வாசிக்கிறோம். இப்படி நாம் நம்பிக்கை குறித்து அநேக வார்த்தைகளை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஆனாலும் அவைகளையெல்லாம் மறந்து சில நேரம் மனிதர்களை நாம் நம்பிவிடுகிறோம். மனிதர்களை குறித்து அங்கு யோபு சொல்லும் பொழுது மிக அழகாக சொல்லுகிறார். இங்கு யோபு 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்ப்போமானால், ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு. ஏனென்றால் அது வெட்டி போட்டாலும் திரும்ப தழைக்கும், துளிர்க்கும். அதோடைய வேர் அடிக்கட்டை மண்ணிலே செத்தாலும் தண்ணீரின் வாசனையினாலே அது துளிர்த்து இளம் மரம் போல கிளை விடுமாம். ஆனால் மனுஷன் படுத்துவிட்டால் அது அவன் வானங்கள் ஒளிந்து போகும் அளவும் எழுந்திருக்கிறதில்லை, நித்திரை தெளிந்து அவன் விழிக்கிறதும் இல்லை என்று மனுஷனை குறித்து இவ்வளவு அழகாக சொல்லுகிறார், ஒரு மரத்திற்கு ஒப்பிட்டு. ஆகவே இந்த நாசியிலே சுவாசமுள்ள மனிதனை நம்புவதை விட்டுவிடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் மனிதன் நிர்பந்தமானவன். அவனுடைய சூழ்நிலைகள் மாறி போகும் பொழுது அவனும் மாறி போகிறான். ஆகவே மாறாத தேவன் நம்மோடு கூட உண்டு, அவருடைய வார்த்தை நம்மிலே உண்டு. அந்த வார்த்தையை நாம் நம்பியிருப்போம். இங்கு யோவான் 5ஆம் அதிகாரத்திலே ஒரு ராஜாவின் மனுஷன் இயேசுவை தன்னுடைய வீட்டிற்கு அழைக்கிறான். எதற்கென்றால், என்னுடைய பிள்ளை சாகிறதற்கு முன்பே நீர் வர வேண்டும் என்று அவன் அழைக்கிறான். இப்பொழுது இயேசு அவனை நோக்கி சொல்லுகிறார், நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று சொன்னார். உடனே அந்த மனுஷன் அந்த வார்த்தையை நம்பி போனான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அவன் இயேசுவை வர வேண்டும் என்று சொன்னவன் இப்பொழுது வார்த்தையை நம்பி அங்கு கடந்து செல்லும் பொழுது அவனுடைய ஊழியக்காரர் எதிர்கொண்டு வந்து, உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று அறிவித்தார்கள். இயேசு சொன்ன வார்த்தை உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று, ஊழியக்காரர்கள் சொன்னது உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று. 2 வார்த்தைகளும் சரியாக அமைகிறது. இப்பொழுது கர்த்தருடைய வல்லமையை அவன் அறிந்து கொள்வதற்காக எந்த மணி நேரத்திலே என்று சொல்லும் பொழுது தேவன் சொன்ன அந்த மணி நேரமும் அந்த குணமான மணி நேரமும் ஒன்று போல இருந்தது. இப்பொழுது அவன் மட்டும் விசுவாசித்தான். இந்த சம்பவத்திற்கு பின்பு வீட்டார் அனைவரும் விசுவாசித்தார்கள் என்று பார்க்கிறோம். இப்படி நம்முடைய நம்பிக்கை நம்மோடு கூட முடிந்து விடுவதில்லை, நம்முடைய சந்ததியும் பின்தொடர்கிறதா இருக்கிறது. ஆகவே நாம் ஒரு நாளும் மனிதனை நம்பாதபடி தேவன் மேலே, தேவனுடைய வார்த்தையின் மேலே நாம் விசுவாசமாக இருப்போம். அந்த விசுவாசம் நம்ம எல்லா பயத்திற்கும் நீங்களாக்கிவிடும். ஆகவே தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பியிருப்பேன் என்று அறிக்கையிடுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமேன். ஜெபம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உம்முடைய சன்னிதானத்திலே வருகிறேன். உன் நம்பிக்கை வீண் போகாது என்ற வேத வார்த்தையின்படி கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிற ஒரு ஜனங்களையும் ஆண்டவரே நீர் கைவிடாதபடி, அவர்களுடைய நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருக்கும்படி காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.